பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு எப்போதும் போல சந்திக்கவும் தேவனுடைய வார்த்தையை சொல்லவும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற இன்னும் ஒரு நல்ல தருணத்திற்காய் ஸ்தோத்திரம். ஏன்னா மனித வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாம் எல்லாம் அறிவோம். ஆகையினாலே நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக ஐயா சமயம் ஒருவேளை வாய்க்கலாம், வாய்க்காமலும் போகலாம். சுவிசேஷத்தை பிரசங்கிப்பது ஒவ்வொருவர் மேலும் விழுந்த கடமை என்பதை நான் நன்கு அறிந்தவன். ஆகையினாலே ஒவ்வொரு நாள் கொடுக்கும் போதும் ஆண்டவருக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரம் செலுத்துவதுண்டு. இந்த நாளிலே ஒரு கேள்வியை ஒரு அம்மையார் கேட்டார்கள். ஐயா, மனிதனுக்கு தூக்கம் அவசியம்தான், ஆனால் எந்த நேரமும் தூங்கினா என்ன பிரயோஜனம்? வீட்டில் என்ன இருக்கும்? சமாதானம் இருக்குமா? சந்தோஷம் இருக்குமா? எந்த நேரமும் தூங்கிக்கிட்டே இருந்தா தூக்கத்துக்கு ஒரு அளவு இருக்கா இல்லையா? ஏம்மான்னு கேட்டேன். என் வீட்டுக்காரரு சாப்பிடுவார், தூங்குவார், சாப்பிடுவார், தூங்குவார். அதுதான் ஒரு வேலையாக இருக்குது. ஏம்மா ஏதாவது அவருக்கு நோய் உண்டா? ஒன்றுமே கிடையாது. சரி, ஏதாவது பலவீனம் உண்டா? ஒன்றும் இல்லைங்க. நல்லா காலையில் எந்திரிச்சாலும் தூங்குவார் 10 மணி வரைக்கும். அதுக்கப்புறம் எந்திரிச்சு ஒரு சுற்றிட்டு வர 12 மணிக்கு சாப்பிடுவார், திருப்பி தூங்குவார். 4 மணிக்கு எந்திரிச்சு சுற்றுவார், திருப்பி 7-8 மணிக்கு வீட்டுக்கு வருவார், சாப்பிடுவார், தூங்குவார். வேறு எந்த வேலையும் பார்க்குறதில்ல. இப்படி எனக்கு மட்டுமல்ல, என் போன்ற எத்தனையோ சகோதரிகள் இருக்கலாம். அவர்களுக்காகவும் இந்த தூக்கத்தை குறித்து சில காரியங்களை விளங்கும்படி சொல்லுங்க. ஏன்னா அநேகர் சொல்கிறாங்க நல்லா தூங்கணும், நல்லா சாப்பிடணும். உண்மைதான். ஆனால் எதுவும் அளவுக்கு மிஞ்சினால் என்ன? இதை குறித்து புரிந்து கொள்ள வேண்டும். என் போன்ற எத்தனை தாய்மார்கள் கண்ணீர் வடிக்கிறார்களோ, பிள்ளைகளும் பெற்றோரும் கண்ணீர் வடிக்கலாம். ஏன்னா பிள்ளைகளை பெற்ற தாயாரும் என் போல எத்தனையோ பேர் புலம்புகிறது உண்டு. பிள்ளை எந்திரிக்கிறான், எந்த வேலைக்கும் போகிறதில்ல, கொஞ்ச நேரம் உட்காந்துருப்பான், அப்புறம் போய் தூங்குவான். இப்படியே இருக்க இவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஆலோசனை கொடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டீங்க. உண்மைதான். தூக்கம் என்பது மனிதனுக்கு அவசியம். ஆனால் அது தேவையற்ற நேரத்தில் வந்தால் ஆசீர்வாதத்தை குலைத்துவிடும். ஏன்னா ஒரு தொழில் வச்சிருக்கிறவன் கல்லாவில் உட்காந்துருக்கும் போது கவனம் இல்லாமல் இருக்கக்கூடாது. அப்படி தூங்கினால் என்ன ஆகும்? அவன் போட்ட முதலீடை கூட எடுக்க முடியாது. இன்றைக்கி ஒரு பஸ் ஓட்டுறவோ அல்லது ட்ரெயின் ஓட்டுறவங்களோ அல்லது கார் ஓட்டுறவங்களோ டிரைவிங்கில் தூங்கினா என்ன ஆகும்? தன்னோட வருகிற அத்தனை பேருக்கும் பாதுகாப்பு இல்லாமல் போயிடும். எனக்கு அன்பானவர்களே, பள்ளிக்கூடத்தில் படிக்கிற காலத்தில் சில நேரம் அது எனக்கும் தெரியாது. நானும் கூட இந்த மத்தியானம் 2 மணிலேருந்து 2:45 வரைக்கும் உள்ள பீரியடில் அப்படி சாப்பிட்ட உடனே உண்ட மயக்கம் தொண்டருக்கும் உண்டு என்று சற்று அயர்ந்திருப்பது உண்டு. ஆனால் எத்தனையோ நேரம் அதை நினைத்து பின்னாடி வருத்தப்பட்டதுண்டு. ஏன்னா அப்போ தான் கிராமர் கிளாஸ் இருக்கும். அந்த நேரம் போய் நல்லா தூங்கிடும். அப்புறம் கிராமர் என்ன நடத்துனாங்கன்னே தெரியாது. எனக்கு அன்பானவர்களே, நல்ல பொழுதுகளை எல்லாம் தூங்கி கழிப்பவர்கள் ஏராளம் ஏராளம் என்று சொல்லலாம். உதாரணமாக பாருங்க, ஒரு மாதத்துக்கு 30 நாள் வைங்க. ஒரு நாளைக்கு ஒரு மனிதன் 8 மணி நேரம் தூங்குறான்னா 30 நாளைக்கு என்னாச்சு? 240 மணி நேரம் தூங்குறான். அந்த 240 24 வகுத்து பாருங்கள். 12 20 14 40. மாதத்தில் 1/3 தூங்கித்தான் கழிக்கிறான். எனக்கு அன்பானவர்களே, அதுக்காக தூங்கக்கூடாதா அப்படின்னு கேட்பீங்க. நிச்சயமாக தூங்கணும். ஆனால் கவனத்தோடு தூங்கணும், நேரத்தோடு தூங்கணும், நேரத்தோடு எழுந்திருக்கணும். பறவைகளை பார்க்குறோம், அது எப்படி தூங்குது? அதிகாலையில் எழுந்திரிச்சு நாம் முழிக்கிறதுக்கு முன்னாடி கீச்சு 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 கீச்சுன்னு கத்துது. ஏன்னா அவைகளெல்லாம் இறைவனை நோக்கி பேச ஆரம்பிக்கிறது. நமக்கு அந்த பாஷை புரியாமல் இருக்கலாம், ஆனால் அவைகளெல்லாம் தேவனை நோக்கி அது கூப்பிடுகிறது என்றுதான் வேதம் சொல்லுகிறது.
காக்கை குஞ்சுகள், கூப்பிடும் காக்கை குஞ்சுகள், யோபு 38:41 வாசிக்கிறோம். கூப்பிடும் காக்கை குஞ்சுகள் ஆகாரம் இல்லாமல் அலைந்து திரிகிற போது அவைகளுக்கு இரையை சவதரித்து கொடுத்தவர் யார் என்று கேட்கிறார். அவைகளுக்கு யார் இறை கொடுக்கிறது? அது கரெக்டாக அந்தந்த டயத்துக்கு அது செய்யும். இந்த நாளில் இந்த தூக்கத்தை குறித்து அநேக காரியங்கள் வேதத்தில் இருக்கிறது. என் அறிவுக்கு எட்டியபடி நான் படித்த, எனக்கு கற்றுக் கொடுத்த அந்த அறிவின்படி, வேதத்தை கற்றுக்கொண்ட அறிவின்படி உங்களுக்கும் ஆலோசனை சொல்ல தேவன் என்னை பலப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். இந்த தூக்கமே அநேக நேரங்களில் எவ்வளவு ஆசீர்வாதங்களை குலைத்து விடுது. எத்தனை சூழ்நிலைகள் இந்த தூக்கத்தினால தனக்குரிய மேன்மையை இழந்தவர்கள் இந்த வேதத்தில் ஏராளம் ஏராளம். உங்களுடைய வேதாகமத்தை எங்கே இருந்தாலும் சரி, முதலாவது உங்கள் வேதத்தை திறங்க. சங்கீதங்களின் புஸ்தகத்திலே 121 சங்கீதத்திலே 4வது வசனத்தை திருப்பி எல்லாரும் வைக்கிறீங்களா? அப்படி எல்லாரும் வைக்கிற வரைக்கும் நீங்களும் நானும் பாடுமா? உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதிவதை கல்வாரி தொல்லிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொல்லிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரனானதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவர் எவரும் தரித்திரனானதில்லை. ராஜ்யமேன்மை கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டதில்லை. கிறிஸ்துவுக்காய் இழந்தவனவர் தரித்திரனானதில்லை. ராஜ்யமேன்மை கஷ்டப்பட்ட நஷ்டப்பட்டதில்லை. உலகம் தெளிவோம், உற்சாகம் கொள்வோம், உலகத்தின் இறுதி வரை கல்வாரி தொல்லிதான் மழை மாறி பொழியும் நாள் வரை உழைத்திடுவோம். எல்லாம் எடுத்திருப்பீங்க. சங்கீதக்காரன் சொல்லுகிறான் 121 சங்கீதத்திலே 4வது 5வது வசனத்தை வாசிக்க கேட்போம். இதோ இஸ்ரவேலை காக்கிறவர். நல்ல கவனிங்க, காக்கிறவர் தூங்கவே மாட்டார். ஏன்னா அவர் நம்மை காக்கும் தேவன். அதனால தான் நம்ம பாடுறோம், காக்கும் கரங்கள் உண்டு எனக்கு, காத்திடுவார் கிருபையினால். நிந்தனைகள் போராட்டம் வரலாம், நீதியின் தேவன் தாங்குவார். கண்மலைகள் பிளக்கும்படியாய் கர்த்தர் நம்மை கரம் பிடிப்பார். ஐயா, ஒன்றை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், இஸ்ரவேலை காக்கிறவர் என வேதம் சொல்லுது. உன் காலை தள்ளாட ஒட்டார், உன்னை காக்கிறவர் உறங்கார். இதே சங்கீதக்காரன் தான் சொன்னான்,
உன்னை உன் கால்களை தள்ளாட விடவே மாட்டான். உன்னை காக்கும் தேவன் உறங்கவும் மாட்டான். அப்போ அவர் இந்த பூமியில் மனிதனாக வந்தார். அவருக்கு அப்போ உறக்கமே இல்லையா? ஐயா, அவர் மனிதனாய் வந்தாலும் தெய்வத்துவத்தோடு தான் இருந்தார். அவர் இந்த பூமியில் நம்மை போல பாடுள்ள மனுஷனாய் பசிதாகம் உள்ளவராய்த்தான் வந்தார். அதனால தான் படகுல போகும்போது சற்று களைத்திருந்தார் என்று மத்தேயு சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா அவருக்கும் களைப்புகள் வந்ததுண்டு, சோர்வுகள் வந்ததுண்டு. ஆனால் கர்த்தர் தம்மை திடப்படுத்தி கொள்வார். பாருங்க, அவர் யாரு? காக்கும் தேவன், நம்மை காக்கும் தேவன், நமது நிழலாய் இருக்கிறவர். அவர் என்ன செய்ய மாட்டாரா? இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. அதென்ன உறங்குகிறதும் தூங்குகிறதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஒருத்தரை பக்கத்தில் இருந்தவங்கள லேசாக அசந்துருப்பாங்கண்ணா, ஏய் அப்படின்னோம்னா சரி, என்ன அவன் முறைக்கிறதுல நம்ம பயந்து வரும். ஏன்னா தூங்கியிருப்பார். நம்ம தட்டினவொன்னு தூங்கலைங்கிற மாதிரி நான் ஒன்றும் தூங்கலை, நல்லா தான் உட்காந்துருக்கேம்மா. ஏன்னா தன்னறியாத நெய்தர் ஸ்லீப்பிங் நார் ஸ்லம்பரிங், ஆங்கிலத்தில் அழகாக சொல்லியிருக்கான். தூக்கமும் இல்லாமல் அதே தூங்காமல் இருக்காமல் அந்த தூக்க மயக்கம் இருக்குது பார்த்தீங்க, அதுதான். ஆனால் அந்த மயக்கம் கூட அவருக்கு வருவதில்லை. அந்த நித்திரை மயக்கத்தில் கூட அவர் ஒரு நாள் இருந்ததில்லை, எந்த சூழ்நிலையிலும் இருந்ததில்லை. அதனால தான் அவருக்கு பேர் இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. சரி, அப்போ அந்த ஆண்டவரை அறிந்திருக்கிற மனுஷனுக்கு அவரை போல நம்ம இருக்க முடியுமாயா அப்படின்னு கேட்பீங்க. அவர் பலன் தருவார். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா தீர்க்க, த ப்ராஃபட்டிக்கல் புக் ஆஃப் ஐசாயா சாப்டர் 5 verse 27, 27ஆம் வசனம். அவர்களில் விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, விடாய்த்தவனும் இடறுகிறவனும் இல்லை, தூங்குகிறவனும் உறங்குகிறவனும் இல்லை. அவர்களில் ஒருவனுடைய இடுப்பின் கச்சை அவிழ்வதும் பாதரட்சிகளின் வார் அருந்து போவதும் இல்லை. ஒரு மனிதன் ஆண்டவருக்குள்ள இருப்பானால் தூக்கத்தையும் என்ன செய்யலாம்? ஜெயமாய் மாற்ற முடியும். அதுக்காக மனுஷன் தூங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, கட்டாயம் தூங்கணும். எனக்கு கண்பார்களே, தூக்கம் இல்லாமல் ஒரு மனுஷன் இருக்க முடியாது. ஆனால் ஒரு மனுஷன் சொல்கிறான் பாருங்க, 132ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்திலே ஒரு மனிதனை குறித்து நாம் வாசிக்கிறோம். தாவீது தன் சங்கீதத்தில் சொல்லுகிறான். 132ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதுமில்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். இன்னைக்கு நம்ம எத்தனையோ காரியத்தில் பொருத்தனை பண்ணியிருப்போம். ஆண்டவர் தூங்காமல் ஜெபிக்கிறேன் எத்தனை பேர் பொருத்தனை உண்டு? இன்னைக்கு இரவு ஜெபங்கள் எங்கே இருக்கு? முழு இரவு ஜெபங்கள் இன்றைக்கி அதிகமாக கிடையாது, குறைஞ்சிருச்சு. அது பார்ட் டைம் ப்ரேயர் மாதிரி 6 மணிக்கு துவங்குவாங்க, 9 மணிக்கு முடிச்சிடுவாங்க. இது மாலை ஜெபத்தில் தான் சேர்க்க முடியுமோ, இல்லை இரவு ஜெபம் என்று சேர்க்க முடியாது. இரவில் ஐயா நாம் அமர்ந்து ஜெபிக்கிற பழக்கம் முன்காலத்துலலாம் அதிகமாக இருந்துச்சு. நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது மாதத்தில் ஒரு தடவை கண்டிப்பாக முழு இரவு ஜெபம் வைப்பாங்க. யாரும் தூங்க முடியாது. 10லேருந்து 5 மணி வரைக்கும் கரெக்டாக அந்த 5 மணிக்கு தான் அந்த ப்ரேயரை முடிப்பாங்க. ஆனால் அப்போது இருந்த சந்தோஷம் இன்றைக்கி இல்லையே. ஏன்னா இன்றைக்கி முழு இரவு ஜெபங்கள் இல்லை, உபவாச ஜெபங்கள் அதிகமாக இல்லை. அது மட்டுமல்ல, தனித்தாள் அதை ஜெபம், பர்சனல் அதை ப்ரேயர், தனி ஜெபம் இருக்கிறதா? முழங்கால் ஜெபம் அதை விட குறைஞ்சிருச்சு. ஏன்னா கீழே மெத்தை போட்டு கால் தரையில் பட்டுறக்கூடாது, முழங்கால் போடுற கூட மெத்தை போட்டுறோம். கையெடுக்கிற ஜெபம் இல்லை. இரவில் காத்திருந்து ஜெபிக்கிற பழக்கம்லாம் இன்றைக்கி ஒழிஞ்சிருச்சு. ஏன்னா மனிதனுக்கு தூக்கம் 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 தூக்கம். இந்த தூக்கத்தினால என்ன பலன்? சினிமாக்காரன் கூட சொன்னால், நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டையும் கெடுத்தான், தானும் கெட்டு போனான்னா. ஒரு கடையில் தூங்கினவன் முதல்ல இழந்துடுவான்.
உயர் கல்வியில் தூங்கினவன் பள்ளியில் தூங்கினவன் கல்வி இழந்தான். ஐயா, படையில் தூங்குறவன் வெற்றியை பெறவே முடியாது. சடையெடுத்து சண்டைக்கு போயிட்டு அங்கே போய் தூங்கிட்டு இருந்தாலும் என்ன ஆகுறது? எனக்கு அன்பானுடைய அநேக நேரங்களில் நமக்கு எப்போ தூக்கம் வரும்? பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா உடனே என்ன வந்துடும்? தூக்கம் வந்துடும். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 29ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 29:10 வாசிக்க கேட்போம். கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி. தூக்கத்தை விட கன நித்திரையின் ஆவி, ஏன்னா இது ஒரு ஆவி என்று சொல்லப்படுகிறது. அதனால தான் நாம் பாடுறோம், தூங்காமல் ஜெபிக்கும் வரம் தாங்கப்பான்னு கேட்குறோம். தூங்குறதுனால என்ன பலன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எதிரி வந்து என்ன செய்வான்? களையை விதைத்து விடான். மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் 13:25, 24, 25 பார்க்கிறோம். தூங்கும்போது என்ன செய்வான்? சத்துரு வந்து களையை விதைத்து விட்டு போயிடுவான். எனக்கு கண்பால் அதுக்காக தூங்காமல் இருக்கணுமா? தூங்கணும். நிச்சயமாக ஆண்டவர் இந்த உலகத்தில் பகலை ஆளுவதற்கு ஒரு சுடர், இரவை ஆளுவதற்கு ஒரு சுடர் என்று வைத்தவர் இரவை மனிதன் இளைப்பாற வேண்டும். ஏன்னா அது சூரியன் அஸ்தமித்து ஓடி போகிறான். நாம் கூட பாடுறோம்ல, என்ன பாடுறோம்? வினை சோழா இல்ல இரவீதில் காதா விமலா கேலேசோ நாதா. சூரியனஸ்தமித்து ஓடி செல்தானே ஜோதில சேத்திரங்கள் எழுந்தன வானில் சேரும் வேலங்கள் பற்றி எழுந்தன செல்தலியடியேனோ பள்ளி கொள்ளேவி விலை சோழாலி இரவீதில் காத்தா விமலாகிலேசோ நாதா. எனக்கு அன்பானவர்களே, ஏசாயா 29:10 மீண்டும் வாசிக்க கேட்போமா? அந்த வசனத்தை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அதில் ஒரு காரியம் இருக்கு. அது ஒரு ஆவி என்று சொல்லுகிறது. கர்த்தர் உங்கள் மேல் கன நித்திரையின் ஆவியை வரப்பண்ணி உங்கள் கண்களை அடைத்து ஞான திருஷ்டிக்காரராகிய உங்கள் தீர்க்கதரிசிகளுக்கும் தலைவர்களுக்கும் முக்காடு போட்டார். சில நேரத்தில் கண்ணை மறைச்சிட. ஏன்னா அந்த நித்திரையின் மயக்கம் வந்துச்சு. ரோமர் 11ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் இன்னும் கொஞ்சம் தெளிவாக வாசிக்கலாம். ரோமர் 11:8 வசனத்தை வாசிக்க கேட்போம். கன நித்திரையின் ஆவியையும் காணாதிருக்கிற கண்களையும் கேளாதிருக்கிற காதுகளையும் தேவன் அவர்களுக்கு கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடியாயிற்று. காதை கொடுத்திருக்காரு, ஆனா என்ன செய்யாது? கேட்காது. ஏன்னா நம்ம என்ன எங்கே போயிடுவோம்? கனநித்திரையின் ஆவி. கண்கள் இருக்கும், அது என்ன செய்யாது? பார்க்காது. ஏன்னா அந்த கனநித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா நம்ம 2 பிரசங்கத்தை கூட கேட்க விடாது. ஏன்னா கேட்டால் ஏதாவது 2 வசனம் மனதில் ஏறிடுச்சுன்னா சத்ரு அதில் ரொம்ப குறியாக இருப்பான். கரெக்டாக என்னைக்கு நீங்கள் உட்கார்ந்து பைபிளை எடுக்கிறீங்களோ உடனே என்ன வந்துடும்? தூக்கம். சிலருக்கு படிக்கிற காலத்தில் பார்த்தீங்கன்னா படுத்துக்கிட்டே படிப்பேம்மா. என்னைக்கு எவனா படுத்துக்கிட்டே படித்தது உண்டா? படுத்துக்கிட்டே படித்தா என்ன இருக்கும்? அப்படியே தான் போயிடும். எனக்கு அன்பானவர்களே, வேதத்தை வாசிக்கும் போதும் சரி,
நாம் வேதத்தை ருசித்து படிக்கும் போதும் சரி, நாம் எப்போது எப்படி இருக்கணும்? தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். 1 பேதுரு 5:8 வாசிக்கிறோம், தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றித் திரிகிறான். என கண்பானுடைய நாம தெளிந்த புத்தியோடு இருக்கணும், விழித்திருக்கணும். அநேக நேரங்களில் இதை மறந்துடுறோம். நமக்குள்ள அந்த நித்திரையின் ஆவி வந்துருச்சுன்னா நம்மளால் நிற்க முடியலங்கிறோம். ஆண்டவர் நம்மை போல தான் இந்த பூமியில் வந்தார். ஆனால் அவர் உறங்குவதும் இல்லை, தூங்குவதும் இல்லை. அவருக்குள்ள என்னைக்கு நாம் வர்றோமோ நமக்கு அந்த பலன் கிடைக்கும். தூக்கத்தில் ஜெயம் பெறுகிற அனுபவத்தை நாம் கட்டாயம் பெற முடியும். அநேக நேரங்களில் நம்மால் அதுதான் முடியலை. ஏன்னா ஜெய ஜீவியத்தை கெடுத்து விடும் தூக்கம். சத்துருவுக்கு ஐயா வழி திறந்து கொடுத்து விடும் தூக்கம். தூக்கத்தினால நமக்கு இருக்கிற சந்தோஷத்தை, சமாதானத்தை குலைத்து விடும். அநேக நேரம் இந்த தூக்கம் வந்துருச்சுன்னா என்ன சொன்னாலும் மனுஷனுக்கு என்ன செய்யாது? கண்ணு காது எல்லாமே இருக்கும், ஆனால் கேட்காது. ஆனால் நாம் இன்னைக்கு தூக்கத்தை தூங்கக்கூடாதுன்னு நான் சொல்லலை, தூக்கத்தை அளவோடு வச்சா எத்தனை ஆசீர்வாதம். தொலைக்காட்சியில் பார்க்குற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க. அநேகர் சொல்கிறீங்க, ஐயா எங்களுக்கு ரொம்ப ஆறுதலாக இருக்குது. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஏன்ட்ட என்ன இருக்குது? ஒன்றும் கிடையாது. நீங்களாவது கருப்பு சிகப்பு, முன்னாடி இருக்கிறது பின்னாடி இருக்கிறது, நல்லது கெட்டது, நல்லவன் கெட்டவன் யாருன்னு கூட கண்டுபிடிச்சிருக்கீங்க முகத்தை வச்சு. ஒரு மனுஷன் வந்தானா ஏன் ஒரு மாதிரி இருக்கார், முகம் இப்படி இருக்குன்னு எங்களுக்கு அது கூட தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், கர்த்தருக்கு பயந்து அவருடைய வழிகளில் நடக்கிறவனுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். ஏன் நம்முடைய வாழ்க்கையில் குறைவுகள் வருகிறது, ஆசீர்வாத குலைச்சல்கள் வருகிறது? நாம் தூங்க வேண்டிய நேரத்தில் தூங்கிறது இல்லை, தூங்கக்கூடாத நேரத்தில் என்ன செய்கிறோம்? தூங்கிறோம். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற நீங்கள் ஒரு வார்த்தை இதற்காக ஜெபிக்கிறீங்களா? இது தொடர்ந்து வருவதற்கு தேவைகள் சந்திக்கப்படுவதுக்கு. ஏன்னா ஒரு நாள் தொலைக்காட்சி நிகழ்ச்சி வரனா சும்மா வராது. சேட்டலைட்டு பணம் கட்டினா தான் வரும். அதுவும் கரண்ட் இருக்கணும், உங்கள் வீட்டில் கேபிள் நல்லா இருக்கணும். அதிலிருந்து திரும்பி வருவதற்கு அந்த வார்த்தை போய் சேரணும். அதுக்கு ஆண்டவருடைய கிருபை தான் வேணும். எனக்கு கண்பார்வை சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்துக்கிட்டு அப்போ தான் கேபிள் என்ன ஆகி போயிடும், நின்று போயிடும். அநேகர் சொல்லுகிறதை பார்த்துருக்கிறேன். என்னையா நின்று வச்சுப்பாங்க, எங்கள் சைடில் இல்லைங்க, அங்கே கரண்ட் இல்லாமல் இருக்கும், கேபிள் இல்லாமல் இருக்கும். தூக்கம் என்பது அநேக நேரங்களில் மனிதனுடைய ஆசீர்வாதத்தை குலைத்து விடும். தயவு செய்து தூங்குங்க, ஆனால் அளவோடு தூங்குங்க. ஏன்னா வேதம் சொல்லுது, அளவுக்கு, வேதம் மட்டுமில்லை உங்களுக்கும் எனக்கும் கற்றுக் கொடுத்த கூட சொல்லி கொடுத்துருக்காங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் கூட என்ன ஆயிரும்? விஷமாய் நஞ்சாய் மாறிவிடும். நீங்களும் இதற்காக ஜெபியுங்கள். எங்கிட்ட 2 சபை உண்டு, 2மே பார்வையற்ற மக்கள். வாரந்தோறும் அவங்கள போய் கூட்டிகிட்டு வரதுக்கு மட்டும் 4000 ரூபா வேனுக்கே கூட்டு வரேன். ஏன்னா 2 கண்ணும் தெரியாதவங்க. வீடு பக்கத்தில் ஒருத்தர் அந்த திருநெல்வேலியை பொறுத்தவரை தள்ளி தள்ளி இருக்கிறாங்க. ஒரு மாதத்துக்கே 16000 ரூபா வேனுக்கு மட்டும் கொடுக்கணும். ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் நினச்சா ஒரு பெரிய வேனை அவரே யாரை கொண்டு கொடுக்க வைப்பார். அப்படி இருந்தால் அந்த செலவு எவ்வளவோ லாபம் வரும். அவர்கள் பேரால் அந்த ஆத்ம ஆதாயம் தடையில்லாமல் நடக்கும். கர்த்தர் தான் அனுப்பி தரணும். நாம் அதில் எந்த முயற்சி பண்ணி வீணாக நம்ம போய் கடன் வாங்கி கர்த்தருக்காக நான் கடன் பட்டேன்னு ஒன்றும் செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. கிறிஸ்துவுக்காக இழந்தவர் தரித்திரன் ஆனதில்லை, ஆனால் கடன் பட்டார்னு சொல்லவே இல்லை. நீங்களும் ஜெபியுங்கள். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் இந்த ஊழியத்திற்கு ஒரு நாள் பார்வையற்ற மக்களுக்கு உணவு கொடுக்க, ஊன்றுகோல் கொடுக்க, ஒரு உடை கொடுக்க, ஒரு கட்டுமான பணிக்கு, ஏன் ஃபியூனரல் ஃபண்டு கூட உதவலாம். ஏன்னா பார்வையற்றவர் மரித்தா கூட சொந்தக்காரங்க வரமாட்டாங்க அடக்கம் பண்ணுறதுக்கு, ஏன்னா பணம் போயிடும். அவர்களுக்கும் நாம் எப்போதும் சபையிலிருந்து அடக்கத்தை பண்ணுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, திருநெல்வேலியெலாம் பார்த்தீங்கன்னா
இருக்கிற நெருக்கடி ஆட்கள். இன்னும் ஒரு அறை கட்டப்பட வேண்டும், இன்னும் கட்டப்படாமல் இருக்குது. மதுரையில் பார்த்தீங்கன்னா பெண்களை தங்க வச்சுருந்தோம் அழகா. நேற்று கூட ஒரு அம்மையார் ஃபோன் பண்ணி 48 வயசு கண்ணீர் வடித்தாங்க. எனக்கு இடையில பார்வை போயிடுச்சா, யாருமே என்னை பார்க்கல, தயவுசெய்து என்னை வந்து கூட்டிகிட்டு போங்கன்னாங்க. எனக்கு ஆசை அப்படிப்பட்டவங்களாம் தள்ளி விடக்கூடாது, ஏன்னா இயேசு தள்ளி விட சொல்லவே இல்லை. ஆனால் மதுரையில் அவங்கள தங்க வச்சுருந்த மாடியில் 2004 ஆஸ்பெட்டாஸ் ஓடு தான் போட்டிருந்தோம். ஆனால் அந்த 20 வருஷ காலத்தில் அது ஒழுக ஆரம்பித்து இப்போ அதில் ஆட்களை தங்க வைக்க முடியல. புதிதாக ஓடு மாற்றோன்னா இன்றைக்கி இருக்கிற உஷ்ணத்தில் மேலே உட்கார முடியாது, சென்ட்ரிங் போடணும். அதற்கு அந்த கட்டுமான பணியாளர்களை கூப்பிட்டு கேட்டபோது 6 லட்ச ரூபா இதுக்கு செலவாகுனாங்க. எனக்கு ஒரு பக்கம் மனசில் சோர்வு, ஆனால் இன்னொரு பக்கம் விசுவாசம். ஏன் தெரியுமா? ஆதியாகமம் 18:14 படி கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்று என்ன செய்யாது, இருக்கவே முடியாது. நீங்களும் அதற்காக ஜெபியுங்கள். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். ஒருவேளை ஐயா நான் உதவணும்னு நினைக்கிறேன், எப்படி உதவ, நான் வர முடியாது, என்னால் வரக்கூடிய சூழ்நிலை இல்லை. இப்போ தான் எல்லாருக்கும் வசதி வந்துருச்சே, இதில் வர்ற நம்பரை பாருங்கள், 2 நம்பர்லேயும் ஜிபே ஃபோன்பே உண்டு. ஒருவேளை ஐயா நாங்கள் பணியாற்றுகிற இடத்துல கணக்குக்கு வைப்பதற்கு உண்டா அப்படின்னா 84 388 52 500 8438852500 இந்த நம்பரில் பார்த்தீங்கன்னா பர்திமேயு பார்வையற்றோர் சேரிட்டபிள் ட்ரஸ்ட்னு இருக்கும். அதே போல் 944255 பார்த்தீங்கன்னா பர்திமேயு காஸ்பல் மினிஸ்ட்ரின்னே இருக்கும். நீங்கள் தொடர்பு கொள்ளலாம், இல்லை என்னிடத்தில் கேட்டாலும் அதற்கான காரியங்களை சொல்லுவேன். இப்போவும் உங்களுக்கு ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. தூக்கம் மனிதனுக்கு ஐயா நோயினால் தூங்கினா தப்பு இல்லை, பலவீனத்தினால் தூங்கினா பரவாயில்ல, ஒரு நாள் அலைச்சல்னால தூங்கினா பரவாயில்ல. எப்போதும் தூங்கினால் என்ன ஆசீர்வாதம் இருக்கும்? தூக்கத்தினாலே விளைகிற தீமைகள் என்ன, நன்மைகள் என்ன, தூக்கத்தினால் வருகிற பயன்கள் என்ன, அதாவது மெரிட்ஸ் அண்ட் டிமெரிட்ஸ் என்ன என்பதை நாங்கள் தியானிக்கும்படி எனக்கும் எங்களுக்கும் உதவி செய்யும். கேட்கிற ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதியும். யார் யார் படுத்துக்கொண்டு நோயினால் இரவில் தூக்கம் இல்லாமல் கண்ணீர் வடிக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் தூக்கத்தை கொடும். வியாதியின் கொடுமையினாலே வீட்டிற்குள்ளே இருந்து கொண்டு முடங்கிக் கொண்டு புலம்பிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஐயா நோயிலிருந்து விடுதலை கொடுங்க. ஒவ்வொரு பெரியோர் சிறியோர் பிள்ளைகளுக்கும் ஐயா உம்முடைய கரத்திலிருந்து ஏற்ற சமயத்தில் ஒத்தாசை அனுப்பி ஆசீர்வதியும். இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.